இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நஜீப் வீட்டு காவல் விவகாரம் குறித்து எவரும் விவாதிக்க கூடாது. தடை உத்தரவை அரசாங்கம் கோரும். தமக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையின் மீதமுள்ள 6 ஆண்டு காலத்தை வீட்டு காவலில் அனுபவிக்கும் வகையில் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பித்தது குறித்து எந்த தரப்பினரும் விவாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அதற்கான தடை உத்தரவை கோரி அரசாங்கம் விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளது. இது உணர்வு பூர்வமான விவகாரத்தை உட்படுத்தி இருப்பதால் இந்த விண்ணப்பம் செய்யப்படுவதாக அரசாங்கத்தையும் மேலும் 6 பிரதிவாதிகளையும் பிரதிநிதிக்கும் கூட்டரசு மூத்த வழக்கறிஞர் ஷம்சுல் புல் ஹசான் தெரிவித்தார். நீதிபதி ஹயாத்துல் அக்மர் அப்துல் அசீஸ் முன்னிலையில் நடத்தப்பட்ட இவ்வழக்கின் விசாரணையின் போது இது முன்வைக்கப்பட்டதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதனை கூறினார். இவ்விண்ணப்பத்தை ஜனவரி 20ஆம் தேதி தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ரிவ்யூ எனப்படும் இணையம் வாயிலாக நீதித்துறை மறு ஆய்வு வழக்கின் நிர்வகிப்பை மார்ச் 11ஆம் தேதிக்கு நிர்ணயித்தது. எனவே இதற்கான பதில் பிரமாண பத்திரத்தை நஜீப் 1 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருப்பதாக ஷம்சுல் குறிப்பிட்டார். இந்திய விவசாய தொழில் முனைவோரை உருவாக்க 38 லட்சம் ரிங்கெட் நிதி உதவி. மிட்டாப் எனப்படும் மலேசிய இந்திய உருமாற்று விவசாய திட்டத்தின் கீழ் விவசாய மேம்பாட்டு உதவி நிதி மற்றும் இளம் விவசாயி தொழில் முனைவோர் ஆகிய 2 திட்டங்களுக்கு இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா விண்ணப்பங்களை திறந்துள்ளது. விவசாயத்துறை சுற்றுச்சூழல் அமைப்புடன் இந்திய விவசாய தொழில் முனைவோரை உருவாக்கும் நோக்கத்தில் அதற்கு 38 லட்சம் ரிங்கெட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மித்ரா சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தார். மலேசிய விவசாய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மார்டி உடன் இணைந்து நடத்தப்படும் அத்திட்டம் அதிக போட்டித்தன்மை கொண்ட இந்திய விவசாய தொழில் முனைவோரை உருவாக்கும் ஆற்றலை கொண்ட ஒரு முயற்சி என்று பிரபாகரன் பரமேஸ்வரன் கூறினார். தகுதி பெறும் 100 பங்கேற்பாளர்களில் 70 பேருக்கு 6 மாதங்களுக்கு மார்டின் வழிகாட்டுதலுடன் 30,000 ரிங்கெட் வரை உதவி நிதி வழங்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். அதோடு இளம் விவசாயி தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் பங்கேற்பாளர்கள் 30 பேருக்கு 10 மாத விவசாய பயிற்சியும் 3ஆம் நிலை மலேசிய திறன் சான்றிதழும் வழங்கப்படும் என்று பிரபாகரன் விண்ணப்பித்தார். நேற்று தொடங்கி வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை மித்ராவின் அகப்பக்கத்தில் அதற்கு விண்ணப்பிக்கலாம். பஹாங்கில் 144 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் செயல்படுகின்றன. ஆட்சிக்குழு உறுப்பினர். பஹாங் மாநிலத்தின் தேசிய இலக்கவியல் இணைப்பு திட்டம் ஜெண்டலாவின் முதல் கட்டத்தின் கீழ் நிறைவுபடுத்தப்பட்ட 191 தொலைத்தொடர்பு கோபுரங்களில் மொத்தம் 144 முழுமையாக செயல்பட தொடங்கி இருக்கின்றன. இதர 47 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் ஏப்ரல் மாதத்திற்குள் முழுமையாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு மற்றும் பல்லூடக குழு, இளைஞர் விளையாட்டு மற்றும் பஹாங் அரசு சாரா அமைப்புகளின் தலைவரான பட்ஸ்லி முகமது கமால் தெரிவித்தார். இவ்வாண்டின் முதல் காலாண்டிற்குள் அனைத்து கோபுரங்களும் தகவல் தொடர்பு முறைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் நான் தெரிவித்துள்ளேன். அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் அனைத்து கோபுரங்களும் முழுமையாக செயல்படும் என்று அவர் கூறினார். நேற்று சுங்கை பாண்டனில் E.co குழுமத்தினால் ஜெண்டலா முதல் கட்ட திட்டத்திற்கான 45 புதிய தொலைத்தொடர்பு கோபுரங்களை நிர்மாணிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு தெரிவித்தார். MRSM கல்வியை தொடர்வதற்கு 8,909 மாணவர்களுக்கு வாய்ப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான பள்ளி தவணைக்கு MRSM எனப்படும் மாரா இளநிலை அறிவியல் கல்லூரிகளில் தங்களின் கல்வியை தொடர்வதற்கு படிவம் 1 மற்றும் 4 பயிலும் 8,909 மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச தகுதிகளை பூர்த்தி செய்தல், MRSM நுழைவுத் தேர்வான UKKM-இல் தேர்ச்சி பெறுதல் மற்றும் பிற குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததன் அடிப்படையில் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு அவ்வாய்ப்பு வழங்கப்பட்டதாக மாரா தலைவர் டாக்டர் அஷ்ரப் வஜ்ரிடுஸ்கி கூறினார். குறைந்த வருமானம் பெறும் B40 குடும்பங்கள் மற்றும் புறநகரை சேர்ந்த மாணவர்களுக்கு MRSM-இல் 60 விழுக்காடு வாய்ப்பு வழங்குவதில் மாரா தொடர்ந்து அதன் கடப்பாட்டில் உறுதியை நிலைநாட்டுவதாக அஷ்ரப் வஜ்ரி கூறினார். இந்த ஆண்டு படிவம் 1 மற்றும் 4 சேர்க்கைக்கு மொத்தம் 93,635 விண்ணப்பங்களை மாரா பெற்றுள்ளது. அதில் 8,909 விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த எண்ணிக்கையில் படிவம் 1 பயிலும் 7,229 மாணவர்களுக்கும் படிவம் 4 பயிலும் 1,680 மாணவர்களுக்கும் MRSM செல்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்றார் அவர்.
தேசிய நீரோட்டத்தில் இருந்து இந்திய சமூகத்தினர் விடுபட மாட்டார்கள். தேசிய நீரோட்டத்தில் இருந்து இந்திய சமூகத்தினர் விடுபட மாட்டார்கள் என்று பொங்கல் வாழ்த்து செய்தியில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக நேற்று தொடங்கி 4 நாட்களுக்கு தமிழர்கள் அனைவரும் பொங்கல் திருவிழாவை விமரிசையாக கொண்டாடவிருக்கின்றனர். தமிழ் நாள்காட்டியின்படி தை மாதத்தின் தொடக்கமாக இந்த பொங்கல் விழா வரவேற்கப்படுகின்றது. எனவே இந்த ஆண்டு பொங்கல் விழாவை குடும்பத்தினருடன் அன்புக்குரியவர்களுடனும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அனைவரும் கொண்டாட வேண்டும். அரசாங்கத்தின் தரப்பில் குறிப்பாக இந்தியர்கள் உட்பட எந்த ஒரு சமூகத்தினரும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய நாங்கள் தொடர்ந்து கடினமாக உழைத்து வருகிறோம். அவர்கள் விடுபட மாட்டார்கள் என்று நான் உறுதி அளிக்கிறேன். இந்தியர்களிடையே நிலவும் வறுமையை ஒழிப்பது அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருக்கும். அதன் அடிப்படையில் நாட்டில் ஒற்றுமையையும் ஒருங்கிணைப்பையும் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என நான் பெரிதும் நம்புகிறேன் என்றார் அவர். மக்களுக்கு இணைய வசதிகளை வழங்கும் சரவாக் மாநில முயற்சிகளை நாடி நிறைவு செய்யும். மக்களுக்கு குறிப்பாக புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இணைய வசதிகளை வழங்குவதற்காக சரவாக் மாநில அரசாங்கத்தின் முயற்சிகளை தேசிய தகவல் பரப்பு மையமான நாடி நிறைவு செய்வதாக மாநில பயன்பாடுகள் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஷுஹைலி நராவி தெரிவித்துள்ளார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் உருவாக்கிய இந்த முயற்சி இலக்கவியல், பொது அறிவு மற்றும் சமூக பொருளாதார இடைவெளியை குறைக்கும் திட்டங்களில் அதன் மூலம் சமூகத்தை மேம்படுத்தும் என்றும் அவர் கூறினார். நாடி வழங்கும் திட்டங்களில் வர்த்தகம், வாழ்நாள் கற்றல், சொந்த நலன், விழிப்புணர்வு மற்றும் அரசாங்க முயற்சிகள் ஆகிய முக்கிய 5 அம்சங்களில் கவனம் செலுத்தப்படும் என்கிறார் ஜுஹைலி. அதோடு மக்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்பு பயிற்சிகளை வழங்குவதற்கு நாடி வசதிகளை செய்திருக்கின்றது. இதில் பள்ளி மாணவர்கள், குறிப்பாக B40 பிரிவை சேர்ந்தவர்கள் மீது முக்கிய இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சரவாக் மாநிலத்தில் 133 நாடி மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக 23 புதிய மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜுலைஹி குறிப்பிட்டார். கட்டாய இடைநிலை கல்வி கொள்கை பிப்ரவரியில் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். கட்டாய இடைநிலை கல்வி கொள்கையை கல்வி அமைச்சு வரும் பிப்ரவரி மாதத்தில் மக்களவையில் தாக்கல் செய்யும். நாட்டில் மாணவர் வருகையின்மை மற்றும் இடைநிற்றல் பிரச்சினைகளை களைவதற்கான அமைச்சின் முயற்சிகளில் அக்கொள்கையும் ஒன்றாகும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் எடுத்துரைத்தார். SPM தேர்வு போன்ற முக்கியமான சோதனைகளின் போது மாணவர்களின் வருகையின்மை பிரச்சனையை தடுப்பதற்கும் இம்முயற்சி வழிவகுக்கும் என்றும் ஃபட்டினா சிட்டேக் கூறினார். அதனால்தான் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கட்டாய இடைநிலை கல்விக் கொள்கை தாக்கல் செய்வது கல்வி அமைச்சின் மற்றொரு முயற்சியாகும். எனவே மாணவர்களின் வருகையின்மை, இடைநிற்றல் மற்றும் நாட்டின் கல்வி தரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடைய சிக்கல்களை அவை களையும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் அவர். நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டின் பள்ளிகளுக்கான தொடக்க உதவி நிதி PAP காசோலையை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 3000 ரிங்கிட் கையூட்டு பெற்றதற்காக 15,000 ரிங்கிட் அபராதம். கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு காலகட்டத்திற்குள் துப்புரவு பணிகளை உட்படுத்தி 3000 ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக ஊராட்சி நிர்வாக உதவியாளர் ஒருவருக்கு 15,000 ரிங்கிட் அபராதம் விதித்து நேற்று ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீதிபதி டாக்டர் முகமது நசீர் நோட்டின் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை குற்றம் சாட்டப்பட்ட முகமது அமீன் ரொஸ்தான் ஒப்புக்கொண்டதை அடுத்து இத்தீர்ப்பு அளிக்கப்பட்டது. விதிக்கப்பட்ட அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் 12 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 165 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது.